ஏன்டா இந்த ஏப்ரல் ஒண்ணுல பிறந்தவங்க எல்லாம் வந்து இந்த காசு நான் காசு போட்டுருந்தா கேக் வாங்கி தந்துருப்பேன்டா. இந்த கேக் கொண்டு வந்து வெட்டுக்கிறீங்களா? நானா காசு கொடுத்துருப்பேன். காசு இல்லடா பட்ஜெட்ல இருக்குன்னா மந்த் என்ட்ரா அப்படின்னு சொல்லி நானாவது காசு கொடுத்துருப்பேன். சைஸை பார்க்காத வாங்கின மனசை பாரு. இருந்தாலும் நம்ம கையில இருந்து வாங்குறப்ப அவனுக்கு சிறப்பா இருக்கும். ரொம்ப சந்தோஷப்படுவான்னு நினைக்கிறேன். இப்பதான் கேக்கு பண்ணதுக்குலாம் ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு ஒரு பண்ணு. இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கூட மட்டும் எங்கேயும் ட்ரிப் வெளியே கூட்டிட்டு போயிட்டு கேக் வெட்டுறேன்னு சொல்லுவாங்க. அதை மட்டும் பண்ணிடாதீங்க. அடுத்த பண்ணு எனக்கு அவரு நிறைய பண்ணு வாங்கியிருக்காரு. ஆமா பண்ணு வாங்கிட்டான், அது பிரச்சனை இல்லை. இவன் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வாங்கியிருக்கான். தெரியல வாங்கிருக்கலாம், இனிமே திறந்து வாங்குடா. ஒருத்த பண்ணு ஃபேக்டரி வச்சிருக்கான். யாரு தெரியுமா? இவன் தான். ஆமா வீட்டுக்கு முன்னாடி வச்சுக்கிறேன். வந்து வாங்கிக்க. அதை மட்டும் தெளிவா கொண்டு போயிடும் பின்னாடி வீட்டுக்கு. அதாவது நம்ம பேசினா மட்டும் ஒரு கண்டென்ட், இவன் பேசினா மட்டும் கண்டென்ட் வராது. ஏன்னா கோயம்புத்தூர்ல இவனே வச்சு செஞ்சிருக்கேன். அதை எண்ணெயை மட்டும் கட் பண்ணி போட்டு எண்ணெயை மட்டும் பண்ணி வச்சிருக்கேன். இல்ல மச்சான், நான் பண்ணு சாப்பிட்றேன், நான் ஒத்துக்கிறேன். நீ பண்ணு சாப்பிட்ற, நீ எத்தனை பண்ணு ஃபேக்டரி வச்சிருக்க? அது ஏன்டா என்ன பார்த்து அந்த கேள்வி கேட்ட? இத்தனை பேர் இருக்காங்களே, கேட்க கூடாதா? சொல்றேன். ஆனா பண்ணு சூப்பரா இருக்குங்க, சும்மா சொல்லக்கூடாது. தேங்காய் பண்ணா தேங்காய் அருமையான தேங்காய் பண்ணு. எப்படா இருக்கு பண்ணு? சூப்பரா இருக்குண்ணா, நல்லா இருக்குல்ல, செம்ம டேஸ்டா இருக்கு. இந்த மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் பண்ணு கொடுங்க. ஆனா இந்த மாதிரி பண்ணு வாங்காதீங்க. ஐஸ்கிரீம் வேணுமா? இல்ல இல்ல பரவாயில்ல, நோ தேங்க்ஸ். பல பண்ணு நீ நிறைய இடத்துல வாங்கியிருப்ப. நீ ஒரே இடத்துல பல பண்ணு வாங்கி பார்த்திருக்கியா? அதாவது ஒவ்வொரு டிஃபரெண்ட் கடையில டிஃபரெண்ட் பண்ணு வாங்கியிருப்போம். நான் ஒரே கடையில டிஃபரெண்ட் பண்ணு வாங்கியிருப்பேன். பல வெரைட்டிஸ் கொடுக்குறாங்க. பல பண்ணு விதவிதமான ஸ்டார் பண்ணு, தேங்காய் பண்ணு, டிஃபரெண்ட் கேக், பால் பண்ணு எல்லாமே தராங்க. எல்லாமே இருக்கு. பண்ணல ஜாம் இருக்கு. ஜாம் பண்ணு எப்படி சார் இவ்வளவு கரெக்டா சொல்றீங்க? எப்படி? அது பார்த்தாலே தெரியுது சார். இதெல்லாம் ஒரே கடையில வாங்குற, ஒரே கடையில மசாலா பண்ணு, மசாலா பண்ணு வாங்குற, ஒரே கடையில ஒரே இடத்துல தான். சாமி உன்னை பத்தி எனக்கு தெரியும். அந்த கடையை இழுத்து மூடிடுவாங்கன்னு நினைக்கிறேன். எப்படின்னு தெரியல. மூடி இருக்கணுமே. எவ்வளவு கடை கொடுத்தேன்னா இவன் மூடி இருக்கணும். நான் பார்த்தா ஆனா ஒரே கடைக்கு எவ்வளவு கஸ்டமர் நீ? அது ஒரு 10 வருஷம் இருக்குமா? 10 years. 10 வருஷம் நியர்லி 10 years. அப்ப யோசிச்சு பாரு, எத்தனை பண்ணு வாங்கிருப்பான். பண்ணு இதுதான் அமைப்புங்கிறது. நேத்துக்கு தான் ஜோசியம் பார்த்தேன், தேடி வந்து அமைது பாத்தியா? இதுக்கெல்லாம் ஒரு குடும்பம் வேணும்பா. பண்ணு வாங்குறதுக்கு நான் எதிர்பார்த்தேன். ஆனா எல்லாமே பண்ணா பண்ணா உனக்கு என்ன பண்றது? எல்லாமே பண்ணு பண்ணாதான் கிடைக்குது. நான் ஒரே பண்ணு நிறைய அடி வாங்கினேன். நிறைய பண்ணு வாங்க போனாலே கடை சாத்தி போயிடுறாங்க. அப்படியே இங்க வாங்க உங்களை பத்தியும் சொல்லிருக்கேன். ஆனா இவரை பத்தி நீங்க சொல்லுங்க. என்ன சொன்னல, பன் ஃபேக்டரி வச்சிருக்கேன். பன் ஃபேக்டரி எங்கட தான் இருக்கு. பண்ணு வைப்போம். அப்படியே உங்க பக்கம் இருப்பீங்க. இவரை பத்தி நீங்க இவரு பெரிய யோகியா. என்ன சொல்லுவ? கோச்சாரம் சரியில்லை, உன் வீட்டோட பிச்சுக்கிட்டு உன் மூஞ்சில விழுந்துருவேன். பாத்தியா? பண்ணு விக்காத காலத்துலயும் பண்ணு வாங்கினவங்க பண்ணு அப்பதான் உருவானது. இவருக்கு கிடைக்க வேண்டிய பண்ணு வேற ஒருத்தன் வாங்கிட்டு போயிட்டான். என்ன உளறாரு? ஆமா தெளிவா சொல்லுங்க. அதாவது ஒரு கடைக்கு பண்ணு வாங்க போனா பண்ணு இவன் வாங்குறான், காலையில வாங்குறான், நைட்டு வேற ஒருத்தன் வாங்குறான். அந்த நாய் தெரியல, இதுக்கு தெரியல. அவங்க புரிய விடு. 20 minutes later. சங்கர் கூட்ட சொல்றான். சங்கர் கிட்ட தான் பேசுறது. டேய் என்னடா பிரச்சனை? இன்னும் மேல போலாம். இல்ல மச்சான், அவங்க அப்பாவுக்கு கால் வலியா, ஹாஸ்பிடலுக்கு கூட்டி போனோம். ரவுண்ட் அடிக்கலாம்னு சொன்னீங்க. அதான் நின்ன இடத்துல அடி. நான் இப்ப என்ன தெரியுமா, இங்க வரோம் வந்துட்டு மேல வந்து இந்த ரவுண்ட சுத்திட்டு அப்படியே நேரா போறோம். ரவுண்ட் தானே? அதான் ரவுண்ட். ஓகே அவ்வளவுதான். இந்த ரவுண்ட் அடிச்சிட்டு இல்ல நீ ஒரு விஷயம் முடிங்க. நான் ஓரளவுக்கு பண்ணணும் வேண்டா. இப்படியா ரவுண்ட்? இது ரவுண்டா? பர்த்டே பையன் கேக் கட்ட வந்துட்டு காலங்காத்தால எந்திரிச்சு குளிச்சு அமைதியா உட்காந்துருந்தா ட்ரிப்பு போலாம். எங்க போலாம் ட்ரிப்பு சொல்லுங்க? சில தர்த்தரம் பிடிச்சவனுக்கு அதெல்லாம் கிடைக்காது. இருடா, இங்க ஒருத்தன் அழுதுட்டு இருக்கான். இருங்கடா கொஞ்சம். இங்க லோக்கல் பையன் அழுகுறான். உள்ள உட்காந்து அழுதுட்டு இருக்கிற பேக்குள்ள உட்காந்து பேக்குள்ள தடை விட்டு அழுதுட்டு இருக்கிறான். இல்ல வாட்டுக்கல்ல தண்ணி இல்ல, தண்ணி பண்ணிட்டு இருக்கான். கண்ணீர் சேகரிச்சுட்டு இருக்கான். நான் சொல்லிட போறேன். நான் இங்க மனசு வருத்தத்துல இருக்க, உனக்கு சிரிப்புதான்.
போடா அங்கடி வந்துருச்சு அடிக்கு போறேன் ஜப்பு ஜப்புன்னு. சரி இப்போ என்ன பண்ணலாம்? ஒண்ணும் இல்ல, மேல ஒரு கடை இருக்கு, ஆ டீ குடிக்கிறோம், மறுபடியும் கீழே போறோம். அடிக்கிற டீ இளநீ தான் சாப்பிடலாமே. இளநீ எது இந்த மலையில மேலே ஊர் இருக்கா இல்லையா? மேல ராக்கெட் போகுது மேல தெரியுதா? டேய் இல்லை டேய் நீ ஒரு விஷயம் புரியுங்க. நாளைக்கு அப்படி போய்க்கலாமா? டேய் அவனுக்கு இன்னைக்கு தானே பிறந்தா நாளைக்கு என்னடா டேய் இங்க பாரு பிறந்தநாள் பையனை கூட்டு வந்து கேக் கூட்டணுங்க. பால் உடிற மூஞ்சிராது, பால் உடிற முடியும். மாட்டிக்கொண்டா இவன் மாட்டி தானே மாட்டினா கூட பரவாயில்ல, எங்கன்னு மாட்டிப்பாரு. எங்க இதுதான் ஒரிஜினல் பால் உடிற மூஞ்சி. ஒரு 100 வருஷம் இந்த கடை இருக்கும் சபரி அப்படின்னு அவன் தான் சொன்னான். அப்படி டைம் இருக்குன்னு சொல்லுவாங்க கையில. கஷ்டம் இருக்கு. மற்ற முறுக்கு மாதிரி இல்லாமல் சாஃப்டாக இருக்கு. ஒரு பிளேட் டீ, அதுக்கப்புறம் ராஜி வடை, வாய் வடை 2 3 முறுக்கப்போ கருப்பு முறுக்குன்னு இருக்கும். பட் கை முறுக்குங்கிறாங்க. இது ரெண்டுமே பர்ஃபெக்டாக இருக்குது. திரும்ப வந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. திரும்பவும் கிளம்பியாச்சு கைஸ். கீழே ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன் போயிட்டு இருந்த பயணங்கள் தடைப்பட்டு திரும்பவும் கீழே போயிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் கீழே போயிட்டு வீடியோ கண்டிப்போம். 8:01 p.m. காதுல லெஃப்ட் காது ரைட் காதுலடா. டேய் டேய் அவன் வெட்டவே இல்லடா. இல்ல சேவ் பண்ண போறோம். எத்தனை நேரம் வெயிட் பண்ணுவாங்க? ஏண்டா அவனை கூட்டுறேன். ஏய் 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 அங்க அங்க சண்டை அங்க வெளிய இரு ஆக்கடா நீ வந்து தேவடா. ஓகேவா? டேய் 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 செவனேந்தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா? என்னடா மீட்டிங் என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? டேய் என்னடா குளிப் பண்ணிட்டு இருக்கீங்க? வாங்கடா. காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன்.